Good morning, students. Today we are discuss about the topic fluids. நாம் இன்னைக்கு பார்க்க போற பாடத்தலைப்பு என்னன்னா பாய்மங்கள். பாய்மங்கள்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு சின்ன கிளாஸில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ரிவர் இருக்குது, ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது. ரிவரில் வந்து ஒரு பால் இருக்குது, ஒரு சின்ன பிள்ளைங்க விளாடுற பந்து இருக்குது. அந்த பந்தை வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ளே வந்து அது பந்தை போடுறோம், அது போடுறதுக்கு அது வந்து என்ன செய்யும், மிதக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டோன், ஏதோ ஒரு கல், ஏதோ ஒரு பொருள், வெயிட்டாக உள்ள பொருள், ஒரு ஸ்டோன் வச்சு கூடமா கல் எடுத்து நம்ம போடுறோம். அது என்ன ஆகும், மூழ்கும். அப்போ என்ன இதில் என்ன நடக்குன்னா, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து கப்பலில் ஷிப்பில் போகும்போது நம்ம வந்து ஒரு கோட் மாதிரி போடுறோம், அந்த இது சேஃப்காண்டி. அது எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா ப்ரெஷர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஷரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று இதே மாதிரி வாட் இஸ் இது நம்ம திரவ வாயு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். மூலக்கூறுகளில் படிச்சிருப்போம், திரவ வாயு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து இங்கிலீஷில் வந்து சாலிட், லிக்விட், கேசஸ். ஓகே, சாலிட், லிக்விட், கேசஸ். சாலிட் வந்து என்ன ஆகும்னா, இதை வந்து சாலிடில் வந்து நம்ம வந்து என்ன இது பண்ண முடியாது, சைஸையும் சேஃபையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. டஸ் நாட் ஈஸிலி சேஞ்சஸ். அது வந்து சைஸையும் சேஃபையும் இது பண்ண முடியாது, கரெக்டாக இது பண்ண முடியாது. இது லிக்விட்லையும் கேஸஸ்லையும் அப்படி இல்லை. இதில் வந்து சைஸையும் சேஃபையும் வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதுதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸஸ்னா என்னன்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, இப்போ ஒரு மனுஷன், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனை வந்து நான் என்ன செய்ய முடியும், இப்படி தள்ளி விட்டா தான் என்ன செய்வோம், போவோம். அப்போ நான் என்ன கொடுக்கேன், நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கேன். அப்போங்கிறப்ப என்ன ஆகும், அவன் வந்து கொஞ்சம் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கவும் என்ன செய்தான், அவன் வந்து நவுல் தான். அப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறது என்னது, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். What is fluids? Fluids என்னன்னு சொல்லி தெரியுமா? What is fluids? Fluids, all the flowing substance, both liquids and gases are called fluids. நம்ம வந்து fluidsனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். fluidsனா ரெண்டு இது இருக்கு. both are ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எது ஃப்ளோ ஆகுதோ அதை தான் வந்து என்ன இதுன்னு சொல்றோம், ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம். என்னெல்லாம் ஃப்ளோ ஆகுது, என்னென்ன இதெல்லாம் இதாவது, both liquids and gases only. all the flowing substance both என்ன, ரெண்டுக்கும், liquid and gases. liquid and gases என்ன ஏதாவது ஃப்ளோ, அதில் தான் என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இதான் அதோட டெஃபினிஷன், இஸ் கால்ட் fluids. ஓகே, இப்போ இதுல ஃப்ளூயிட்ஸ்குள்ள என்னென்ன சப் டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். தமிழில் த்ரஸ்ட்னா என்ன, இன்னொரு பேர் த்ரஸ்ட்னா இன்னொரு நேம் என்ன இருக்கு, ஃபோர்ஸ். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ப்ரெஷர் பார்க்க போகிறோம், த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர், இல்லை ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ தமிழில் பார்த்தோன்னா த்ரஸ்ட்னா என்ன, த்ரஸ்ட்னா என்னன்னு சொல்லி சொன்னேன், உந்து விசை. ப்ரெஷர் என்ன, அழுத்தம். உந்து விசை மற்றும் அழுத்தத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். fluids, what is fluids ன்னு சொல்லி என்னன்னு சொல்லி சொன்னேன்,
fluids na all the flowing substance both liquids and gases are called fluids. fluids என்னன்னு சொல்லி நான் தெளிவா என்ன சொன்னேன். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், thrust and pressure பத்தி நம்ம பார்க்க போறோம். thrust ஓட டெஃபினிஷன் என்ன, the force acting perpendicular to the direction is called thrust. இப்போ அந்த ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு பெர்பெண்டிகுலர்னா இப்போ சாதாரண ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு சாதாரண ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அதுல வந்து என்ன இருக்கு, செங்குத்தா இப்படி செங்குத்தா கீழே தலைகீழ அப்படி தலைகீழ இருக்கிறது, தலைகீழ செங்குத்தா இருக்கிறதா எப்படி சொல்ல, ஒரு இப்போ இந்த சாப்பீஸ் தான் வச்சிருக்கேன்னா இதுக்கு வந்து இதுதான் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஹெட்டு, இது வந்து டெய்லு. இதுல வந்து நான் வந்து டெய்ல வந்து மேல இருக்கும், ஹெட் வந்து கீழே இருக்கும். அப்போ செங்குத்தா பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன், பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். சரியா, சர்ஃபேஸ் இஸ் கால்ட் thrust. thrustனா என்னன்னு சொல்லி சொன்னேன், இப்போ பெர்பெண்டிகுலர் டு ஆன் த சர்ஃபேஸ், ஒரு சாதாரணமான ஒரு தரையில செங்குத்தா நிற்கிறது தான் இது thrust. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த்ரஸ்ட்லேயே என்ன இருக்கு, யூனிட் இருக்கு. என்ன யூனிட், த யூனிட் ஆஃப் த த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். நியூட்டன், சரியா, நியூட்டன். அது இதோட இது என்ன, இது எப்படி டினோட்டேட் பண்ணுவாங்க, கேபிட்டல் என்னு சொல்லி என்ன செய்வாங்க, டினோட்டேட் பண்ணுவாங்க. அடுத்து வாட் இஸ் ப்ரெஷர், த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ப்ரெஷர். ஒரு சாதாரணமான ஒரு செயல்படும் விசையில், ஒரு சாதாரணமாக செயல்படும் உந்து விசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் என்ன, அழுத்தம்னு சொல்லி சொன்னேன். இப்போ ப்ரெஷர் எப்படி நம்ம வந்து ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கண்டென்ட். த்ரஸ்ட்னா என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழில் உந்து விசை. உந்து விசை பை ஏரியா. ஏரியா என்னன்னு சொல்லி சொன்னேன், ஏரியான்னு பரப்பளவு. இப்போ வந்து இதை எப்படி நம்ம இது வந்து இதோட யூனிட் என்ன, the unit of the pressure is Newton per square meter. சரியா, இதை வந்து இதை எப்படி நம்ம டினோட்டேட் பண்ணுவோம், கேபிட்டல் N மீட்டர் ஸ்கொயர் பெர் 2. சரியா, இப்போ வந்து இதை வந்து எப்படி லோ ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரெஷரை போது ஏரியா, ஒரு சாதாரணமான ஏரியாவை வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராமில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சாதாரணமான ஒரு சர்ஃபேஸு. அதில் வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம், இதை வந்து ஒரு 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 உட்டுன்னு வச்சுக்கிடுவோம். உட்டுன்னு வச்சுக்கிட்டு அதில் என்ன செய்வோம், ஒரு கண்டெய்னர் வச்சுப்போம். கண்டெய்னர் வச்சுப்போம். ஃபுல்லாக அந்த கண்டெய்னர் வந்து என்ன, இங்கேயும் கொஞ்சம் உட்டு இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் உட்டு இருக்குது. ஃபுல்லாக என்ன, இது கவர் ஆகிடுது, அந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுது. அப்போ இதில் வந்து என்ன நடக்கும், என்ன ப்ரெஷர் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் நடக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா இதில் வந்து என்ன இருக்குது, இதில் அதே மாதிரி ஒரு டஸ்டர் வச்சுக்கிடுவோம். ஒரு டஸ்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னர் இருக்கும். அப்போ இதுலேயும் இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் கொஞ்சம் என்னதான் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இடைவெளி இருக்குது. அப்போ இதில் என்ன ப்ரெஷர் நடக்கும், ஹை ப்ரெஷர் நடக்கும். அப்போ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து லோ ஏரியாவை பொறுத்து என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். லோ ப்ரெஷரும் நடக்கும், ஹை ப்ரெஷரும் நடக்கும். இதுதான் என்ன செஞ்சோம், த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரில் வந்து நம்ம என்ன செஞ்சோம், ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் வந்து எப்படி என்ன யூனிட்னு பார்த்தோம், எப்படி டினோட்டேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரியும். சிஜிஎஸ் வாட் இஸ் சிஜிஎஸ், சிஜிஎஸ்னா என்ன, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம். அப்போ சிஜிஎஸ்க்கு என்னது ஃபுல் ஃபார்மாக தான் சிஜிஎஸ். சரியா, இப்போ வந்து எப்படி அதை எப்படி யூனிட், அதோட யூனிட் என்னன்னு பார்ப்போம். ப்ரெஷருக்கு எப்படி இருக்கும், த்ரஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த்ரஸ்ட்டுக்கு எப்படி இருக்கு, சாரி, த்ரஸ்ட்டுக்கு எப்படி சொல்லுவோம், த்ரஸ்டோட இதோட யூனிட் என்ன, சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம் ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, இது த்ரஸ்ட். த்ரஸ்ட் எப்படி இது பண்ணுவோம், இது வந்து என்ன ப்ரெஷர். த்ரஸ்ட் எப்படி இருக்கணும், த்ரஸ்ட் என்ன சொல்லணும், உந்து விசை. ப்ரெஷர் என்ன அழுத்தம். இப்போ த்ரஸ்ட் எப்படி நம்ம வந்து சிஜிஎஸ் சிஸ்டம்ல எப்படி, சிஜிஎஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் எப்படி இது பண்ணணும்னா, யூனிட் எப்படி இது பண்ணணும்னா, டைனி அண்ட் ஏரியா சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர். இது எப்படி இருக்கணும், ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும், டைனி அண்ட் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், டினோட்டேட் பண்ணுவோம். இது எதுல, சிஜிஎஸ் சிஸ்டம் படி. இப்போ தெரியுதா, இப்போ என்னன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சுக்கலாம். த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, அதோட யூனிட்னா என்ன, அதோட எப்படி டினோட்டேட் பண்ணுவோம், அதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டம் படி நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்,
ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் த்ரஸ்ட் ப்ரெஷர்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்களின் அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது உள்ளே என்ன இருக்குது, நிறைய சப்டாபிக் இருக்குது. அது எத்தனை விதமாக அதை பிரிக்கும், அது எத்தனை இது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருக்குது. அது வந்து நான் இது முடியும், அது நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேவா? Pressure in fluids. Fluids என்னன்னு சொன்னேன், all the flowing substance, both liquids and gases are called fluids. நம்ம என்ன சொன்னேன், ஒரு both liquids and gasesல இது flow substance தான் என்னன்னு சொல்லி சொன்னோம், fluids சொல்லி சொல்றோம். இப்போ வந்து இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. it is a container, it is a water bottle, it is a water bottle, it is a container. Okay, A is a water bottle, B is a water bottle. Okay, A is a container, B is a water bottle. The solids and fluids also have weight and is extended in pressures. Okay, இப்போ solidsலயும் liquid fluidsலயும் சமமான weight இருக்கும்போது என்ன இத pressure வந்து என்ன ஆகுது, extend பண்ணுது, வெளியிதாயிருது. சரியா? இப்போ வந்து when filled in a container, the pressure of the fluids is extended in all directions and the points. இப்போ வந்து நீங்க the pressure வந்து fluidsல ஆல் டைரக்ஷன் இந்த இருக்குல்ல, எந்த டைரக்ஷன் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி இப்படி எல்லா டைரக்ஷன்லையுமே நம்ம என்ன ஆகுது, ரெண்டு இதுலையுமே ஏலையும் பிலையும் அந்த கண்டெய்னர்லையும் வாட்டர் பாட்டிலையும் என்ன ஆகுது, எல்லா டைரக்ஷனுமே என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஆல் டைரக்ஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ், எல்லா புள்ளிகளிலையும் எல்லா புள்ளிகளிலையும் எல்லா திசைகளிலும் என்ன ஆகுது, கேஸ் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், the molecules of the fluids is the rapid motion constant is extended. அதே மாதிரி அந்த இதுலையும் அந்த ரேபிட் மோஷன் அந்த கான்ஸ்டன்ட் இது அந்த மாதிரி இதுலையும் என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன்ஸ் வந்து ஈக்குவலியா கரெக்டான இந்த இதில் ஈக்குவலா இப்போ வந்து கரெக்டாக அந்த சைஸ்லாம் அப்படி போகணும், இப்படி சைஸ் தான் போகணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டான சைஸில் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, the pressure is extended by the fluids acts of an object of all directions. எல்லா டைரக்ஷன்லையுமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த இந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, வெளியே போகுது. ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. அந்த எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அந்த ஆப்ஜெக்டில் அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, ஆல் டைரக்ஷன்ஸ்லையுமே மூவ் ஆகுது. ஓகேவா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இதை வந்து கேஸ் மாலிகூல்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து கேஸ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிச்சோம். கேஸ் இருக்கிறதுனால என்ன செய்தோம், இது வந்து கேப்பை வச்சு மூடி இருந்தோம், க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இதில் வந்து அப்படி இல்லை, இதில் வந்து லிக்விட் தான் இருக்குது, இதில் வந்து கேஸ் இருக்குது. இது லிக்விட் மாலிகூல், இது வந்து கேஸ் மாலிகூல்ஸ். ஓகே, the collisions of the molecules give rises to a pressure. இது என்ன கொடுத்துருக்குன்னா கொலிஷன், என்ன மாலிகூல்ஸ் வந்து கொலிஷன் ஆகுது. ஏன்னா இதில் லிக்விட் இருக்குது, இதில் வந்து கேஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பிக்சருமே என்ன நடக்கலாம், இது வந்து ப்ரெஷர் வந்து ரைசஸ் பண்ணுது, வந்து கூட்டுது, ப்ரெஷர் வந்து ரைசஸ் பண்ணுது. இப்போ இதில் என்ன ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னேன். இதில் வந்து கான்செப்ட் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, ப்ரெஷரை வந்து என்னது ரைசஸ் பண்ணுது, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சதா? கிளியரியா இருக்கா? நெக்ஸ்ட் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து என்ன 3 விதமாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, ப்ரெஷர் due to a liquid. தேர்ட் ஒன் வந்து இருக்கு, செகண்ட் ஒன் என்ன இருக்கு, ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் determining in a liquid pressure in liquids. தேர்ட் ஒன்று வந்து பார்க்க போகிறோம், pressure due to a liquid column.
இது என்ன ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் என்ன பாய்மங்களின் ஏற்படுத்தும் அழுத்தம். இது என்ன செய்ய போறோம், என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தேர்ட் வந்து என்னது, பாய்மங்களின் திரவத்தினால் ஏற்படுத்தும் அழுத்தம். சரியா தமிழ்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம பார்த்துட்டோம். இது உள்ள மூணு சப் டாபிக் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். Pressure due to a liquid. திரவத்தினால் ஏற்படுத்தும் அழுத்தம் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம் தமிழ்ல. Students, you can see the blackboard. It is a container. It is a container. This is a water molecules. Water molecules. It is a container. It is a water molecules. Okay. இப்போ தமிழ்ல நான் சொல்றேன். இது வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னருக்குள்ள ஏதோ ஒரு பொருள், ஆப்ஜெக்ட், ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், ஒரு பொருள். தமிழ்ல வந்து ஆப்ஜெக்ட் என்ன, பொருள். ஒரு பொருளை உள்ளதுக்கு போடுறோம். அந்த கண்டெய்னருக்குள்ள வாட்டர் ஃபுல்லா இருக்கு. அந்த வந்து கண்டெய்னர் ஆப்ஜெக்ட் தூக்கி உள்ள போடுவோம். போட்ட உடனே இதுதான் ஆப்ஜெக்ட். சரியா, இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் உள்ளதுக்கு போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் செங்குத்தா நிற்கு. செங்குத்தா என்ன, அந்த உள்ள போட்ட உடனே இந்த இது என்ன, அது அந்த ப்ரெஷர் வந்து வெளியிடாகுது. அந்த எப்படி அந்த ப்ரெஷர் வந்து எப்படி நிற்குனா, செங்குத்தா நிற்கு டைரக்ஷன்ல. எந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி செங்குத்தா நிற்கு. இப்போ வந்து இது வால்னா இந்த வாலுக்கு செங்குத்தா நிற்கு. இப்படி அந்த மாதிரி செங்குத்தா நிற்கு. பெர்பெண்டிகுலர் ஆன் த சர்ஃபேஸ் ஏரியா. சரியா, பெர்பெண்டிகுலர் செங்குத்தா. அந்த செங்குத்தா நிற்கிறதா என்ன சொல்லுவோம், செங்குத்தானா. இப்போ நான் சொன்னல ஃபர்ஸ்ட் என்ன, த்ரஸ்ட்ல என்ன சொன்னேன், செங்குத்தா நிற்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் த்ரஸ்ட்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் ஏரியால செங்குத்தா நிற்கிறதா என்ன சொல்லி சொன்னேன், த்ரஸ்ட்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த செங்குத்தா நிற்க ஒரு பொருள் போடுறோம், அதுக்கு செங்குத்தா நிற்கிறதா என்னன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா, இது எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து என்ன இருந்து இதாகுதுன்னா, இப்போ ஒரு ஃபோர்ஸ், ஒரு பொருளை போட்ட உடனே என்ன இதாகுதுன்னா, ப்ரெஷர் வந்து இதாகுது. ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து அதுக்கு செங்குத்தா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்ப்போம். ஓகேவா, செகண்ட் பிக்சர் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர் கிளியர் ஆகிட்டு, ஃபர்ஸ்ட் பிக்சர் கிளியர் ஆகிட்டுல எல்லாருக்கும். செகண்ட் பார்க்க போகிறது வந்து
அதை வந்து ஏன் டினோட்டட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டினோட்டட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அது வந்து ஏன் டினோட்டட் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் வந்து பீன் நம்ம என்ன செய்யறோம், டினோட்டட் பண்ணிக்கிறோம். செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா, அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கு. நல்ல கிளியரா கவனிக்கணும். என்ன இது வந்து என்னது, இது வந்து என்னது, வாட்டர். இது வந்து வாட்டர் மாலிகூல்ஸ். H2 என்னன்னு சொல்லி தெரியல, வாட்டர் மாலிகூல்ஸ். It is a vessel or container. Okay, it is a container bulb. The air is filled with balloon. Air is filled with a balloon and in a water molecules, in a vessel or container. Okay, that comes up to in the floats and water. என்னது இந்த பலூன் வந்து நம்ம வந்து தமிழ்ல பார்த்தோம்னா, இந்த பலூன் வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த பலூன் வந்து உள்ள இது பண்ணும்போது, உள்ள அமுக்கும் போது ஃபுல்லா அந்த பலூன் வந்து என்ன இருக்கு, ஃபுல்லா என்ன இருக்கு, ஏர் மாலிகூல் இருக்கு. ஏர் இருக்கு, ஃபுல்லா வந்து என்ன இருக்கு, ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம புஷ் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னா, அந்த பலூன் வந்து அப்படி தண்ணிக்குள்ள முக்கணும்னா என்ன ஆகும்னா, மேலே அப்வர்ட்ஸ் ஆகும். அப்வர்ட்ஸ் என்ன, மேலே வந்து ரேசஸ் ஆகும், மேலே வந்து அப்வர்ட்ஸ் ஆகும். அப்போ இதில் வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஒரு ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, வெளியே லீவ் ஆகுது, மேலே வருது. அப்போ வந்து ப்ரெஷருக்காக தான் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து மேலே இந்த பலூன்ஸ் வந்து வருது, உள்ள வந்து ஏர் இருக்கிறதுனால. ஓகேவா, இப்போ புரிஞ்சது, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம் அந்த பிக்சரில். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, liquid pressure extracts due to upward directions. ஏன்னா இந்த லிக்விட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டென்ஸ் ஆகுது, வெளியே வந்துடுது. அப்பர்ஸ் மேலே மாற என்ன ஆகுது, மேலே மாற பலூன் வந்து என்ன ஆகுது, மேலே மாற இதாகிடுது, வந்துடுது. இதான் என்ன செய்யணும், இது வந்து நம்ம வந்து பீன்னு சொல்லி என்ன செய்யலாம், டினோட்டட் பண்ணிக்கலாம். அது வந்து ஏன்னு சொல்லி டினோட்டட் பண்ணால், இது வந்து பீன்னு சொல்லி நம்ம டினோட்டட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்னன்னு சொல்லி பார்த்தோம், அதில் வந்து பெர்பெண்டிகுலர் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து என்ன ஆகுது, அதை வந்து டேரக்ஷன் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். செகண்ட் இது வந்து அதே எல்லா 3க்கு வைப்போம். ABC நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். 3வது பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே என்ன ஆகுது, ப்ரெஷர் தான் நமக்கு என்ன ஆகுது, ப்ரெஷரை வச்சு தான் நம்ம வந்து இந்த 3 இதையுமே நம்ம பார்க்க 2 தான் பார்த்துருக்கோம், 3வதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து புரிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, செகண்ட் பிக்சர் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, இப்போ தேர்ட் பார்க்க போகிறோம். இது வந்து என்னது, ஒரு வாட்டர் பாட்டில். சாரி, இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து கேப். ஓகேவா, கேப். ஓகே, இந்த பாட்டில், இது வந்து ஒரு கேப். சரியா, இப்போ இது உள்ள வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 3 ஹோல் போடுறோம். ஒரு வாட்டர் பாட்டில், இது ஒரு வாட்டர் பாட்டில் இப்போ எடுத்துட்டோம்னா, இப்போ இதுதான் வாட்டர் பாட்டில்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து 3 ஹோல் போடுறோம். 3 ஹோல் சுற்றி பக்கம். இப்போ
இது வாட்டர் பாட்டில். இதுதான் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு இது ஒரு சைடு ஓட்டை போடுறோம், ஒரு ஹோல் போடுறோம், இங்கே ஒரு ஹோல் போடுறோம், இங்கே ஒரு ஹோல் போடுறோம். அப்போ 3 சைடும் ஹோல் போடுறோம். ஒரு சைடு, அப்புறம் செகண்ட் சாரி 3 சைடு 3 சைட்ஸ் என்ன ஆகும் 1 2 3 சைட்ஸ் என்ன ஆகும் ஒரு ஹோல் போடுறோம். அதே சேம் கரெக்டான இதில் ஸ்ட்ரெயிட் கரெக்டான ஏரியாவில் கரெக்டாக சுற்றி ரவுண்டு சர்க்கிளில் அந்த கரெக்டான ஏரியாவில் வந்து 3 சைடு 3 சைட்ஸை வந்து ஹோல் போடுறோம். போடும்போது நம்ம வந்து வாட்டர் நினச்சி இதை உள்ளே ஃபில் பண்ணுறோம். இந்த லேட்டரல் சைட்ஸ் ஆர் ஒரு 3 சைடு ஹோல் போடுறோம். என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் வந்து நம்ம இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து உள்ளே ஊற்றுறோம்னு என்ன ஆகுனா அந்த 3 ஹோல்லையுமே என்ன ஆகுனா கரெக்டான இதில் வந்து என்ன ஆகுனா வெளியே லீவ் ஆகும். அந்த வாட்டர் வந்து லீவ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரால் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் வந்து லீவ் ஆகுது. அப்போ ஒரு ப்ரெஷர் வந்து இதில் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த இதில் பார்க்குறோம். இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வாலில் லிக்விட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது லீவ் ஆகுது. லிக்விட் ப்ரெஷர் எக்ஸ்டர்ட்ஸ் என்ன லீவ் ஆகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்டர்ட்ஸ் ஆன் lateral sides on the wall container. Okay, liquid pressure extends on the lateral sides on the wall and container. liquid pressure வந்து என்ன ஆகுது extends என்ன சொன்னா தமிழ்ல லீவ் ஆகுது வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். இது மூணுமே என்னது சமமான இதுல வாட்டர் மாலிகூல்ஸ் இது ஃபுல்லா என்னது வாட்டர் மாலிகூல்ஸ் விடுறோம் வாட்டர் மாலிகூல்ஸ் விட்டோம்னா என்ன ஆகுது இதுலேயும் சமமான ஈக்குவலான இதில் வெளியே வந்து என்ன ஆகுது இந்த ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து இது பண்ண முடியாமல் லிக்விட் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணுது. இதான் கண்டெய்னர். இதுதான் என்ன சொல்கிறது இது வந்து நம்ம கண்டெய்னர் சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா வால்னு சொல்லி நம்ம வந்து வச்சுட்டு இது வந்து என்ன ஆகுது லிக்விட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா லீவ் ஆகுது. இப்போ இது வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணணும்னா சீன் சொல்லி டினோட் பண்ணணும். இப்போ 3 இதுலையுமே நம்ம பார்த்தோம். 3 இதுலையுமே கிளியராக எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன சொல்ல வராங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு ஆப்ஜெக்ட் போட்ட உடனே அதில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பெர்பெண்டிகுலர் இது வந்து பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக என்ன ஆகுது நிற்கு அந்த டைரக்ஷன் வந்து நிற்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம். செகண்ட் இதில் பார்த்தோம் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு பலூன் போடுறோம். அது என்ன ஆகுது அப்போர்ட்ஸ் ஆகுது. லிக்விட் ப்ரெஷர் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்போர்ட்ஸ் டைரக்ஷன்ஸ் மேலே மாதிரி இதாகுது. ஒரு வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது மேலே அப்போர்ட்ஸ் ஆகுது. இதில் அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஒரு 3 ஹோல் போடுறோம். ஒரு ஹோல் 3 ஓட்டை போடுறோம்னா என்ன ஆகுது லிக்விட் ப்ரெஷர் வந்து எதுவுமே எக்ஸ்டென்ஸ் ஆகுது சைடு இந்த ஒரு அந்த 3 இது வழியாமல் இந்த 3 ஹோல் வழியாமல் என்ன ஆகுது லிக்விட் ப்ரெஷர் வந்து வெளியே லீவ் ஆகுது. ஓகேவா அதுதான் நடக்கு. சரி 3 இதை பார்த்த ப்ரெஷர் டியூ லிக்விட்ல இந்த 3 இதை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா are you clearly okay first pressure on due to a liquid. Second one factors determining in the liquid pressure in liquids. ஓகே இது தமிழ் வந்து என்னன்னா காரணிகள் என்னென்ன காரணிகள் இருக்குது லிக்விட் ப்ரெஷரில் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை காரணிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணிகள்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணி என்ன பார்த்தோன்னா டெப்த் என்ன தமிழில் ஆழம். செகண்ட் ஒன் density of the liquid. third one வந்து என்ன பார்க்க போறோம்னா acceleration due to a gravity. இது 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 3 காரணிகள் இருக்கு. முதல் காரணி என்னன்னு பார்த்தோம்னா டெப்த். செகண்ட் இது என்னன்னு பார்த்தா செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். தேர்ட் வந்து என்ன பார்த்தா அக்ஸலரேஷன் டியூ டு ஏ கிராவிட்டி. இப்போ வந்து தமிழில் வந்து டெப்த்னா என்னன்னு சொல்லி சொன்னோம். டெப்த்னா என்ன ஆழம். செகண்ட் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னா என்ன திரவத்தின்
அடர்த்தி. சரியா? டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னா அடர்த்தி, திரவத்தின் அடர்த்தி. மூணாவது இது வந்து அசிலேஷன் டியூ டு கிராவிட்டி, எனது புவி இருப்பின் முடுக்கம். ஓகேவா? இது வந்து டெப்த் வந்து நம்ம எப்படி டினோட்டேட் பண்ணுவோம்னா, இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா ஹைச், கேபிட்டல் ஸ்மால் ஹைச். என்னது? ஸ்மால் ஹைச். இது வந்து என்னதுன்னா ஹைச். ஓகேவா? ஹைட். ஓகே, இதை வந்து எப்படி டினோட்டேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரோ. திஸ் இயர் ரோ, இட் இஸ் டஸ் நாட் பி. ஓகே, இது வந்து பி கிடையாது, இது வந்து ரோ. ஓகேவா? அசிலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி டினோட்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜி. ஓகேவா? இப்போ இந்த 3 காரணிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஹைச், இது ரோ, இது ஜி. இது 3 தான் என்னது? இது 3 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் ஏ லிக்விட், ப்ரெஷர் இன் ஏ லிக்விட்ஸ்ல இந்த 3 இது பார்த்துருக்கோம். இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து டெரிவேஷன்ஸ் நிறைய வரும், அது வந்து நல்லா கிளியர்லியா கவனிக்கணும். Third, pressure due to a liquid column. தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவத்தம் பத்தினால் ஏற்படுத்தும் அழுத்தம். புரிஞ்சதா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக என்ன இருக்குது? வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஓகே, வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்லி சொன்னோம்? கண்டெய்னர். இது வந்து என்னது? இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் மாலிகூல்ஸ். இது வந்து என்னன்னு சொல்றோம்? L, லென்த் ஆஃப் த காலம். இது வந்து ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். இது வந்து ஹைட், என்ன ஹைட்? அந்த கண்டெய்னரோட ஹைட். இது வந்து அதோட வெலாசிட்டி. இது வந்து ஒரு சிலிண்டர். சரியா? இது ஒரு சிலிண்டர். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டேன் இந்த பிக்சர்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெரிவேஷன்ஸ். எப்படி இந்த ஒரு கொஸ்டின்ஸ் வரும். டெரைவ் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். நல்லா கிளியர்லியா கவனிக்கணும். இப்போ வந்து ஈக்குவேஷன் டெரிவேஷன்ஸ் கூட போக போறேன். இந்த பிக்சர்ல என்ன இந்த பிக்சர்ல சொன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு, அது உள்ள ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. என்ன இது ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிக்விட் காலம். இந்த ஃபார்ம் ஆச்சுல, இதுதான் லிக்விட். இதுக்குள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு ஃபுல்லா. என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ். இந்த காலம் வந்து என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. லிக்விட். இது பேர் தான் லிக்விட் காலம். இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? The container is filled with water. The container filled with this water to forms a liquid column. Forms liquids column வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து டெரிவேஷன்ஸ் பார்ப்போம். நம்ம பொதுவாக தெரியும் ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி தெரியுங்களா? ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா ஆஃப் த கண்டக்டர். ஓகே, தென் டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னு சொல்லி தெரியும், சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். மாஸ் பை வால்யூம். ஓகே, அந்த கிளியர்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா thrust at the bottom of a tube is equal to
weight of the சின்ன கிளாஸ்ல என்ன படிச்சிருப்போம் F = mg ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் mg வந்து என்னது இப்போ இது வந்து என்ன த்ரஸ்ட் இன்னொரு பேர் என்ன பேர் சொன்னேன் ஃபோர்ஸ்னு சொல்லி சொன்னேன் இப்போ பேர் இன்னொரு பேர் என்ன ஃபோர்ஸ் சரி இது வந்து எப்படி நம்ம டினோட்டேட் பண்ணுவோம் கேபிட்டல் எஃப்னு சொல்லி என்ன செய்வோம் கேபிட்டல் எஃப்னு சொல்லி என்ன செய்வோம் டினோட்டேட் பண்ணுவோம் இது வெயிட் ஆஃப் த லிக்விடோட இது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் mg ஸ்மால் mg இப்போ இதெல்லாம் இத்தனை ஈக்குவேஷன் சொல்லி சொல்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி என்ன செய்வோம் கன்சிடர் பண்ணிக்குவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ வந்து mass of the liquid is multiplying the velocity of the liquid சரியா இது வந்து என்ன செய்யனா மாஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா rho b into b capital B ரோங்கிறது என்ன சொன்னோம் density of the liquid அப்படினு சொல்லி என்ன சொன்னோம் இப்போ வந்து rho னா என்னன்னு சொல்லி தெரியும் density of the liquid தெரியும் b னா என்னன்னு சொல்லி தெரியும் velocity does not velocity it is a volume of the liquid okay volume சரி அந்த பிக்சர் என்ன சொல்லி வால்யூம் சொல்லி பார்த்தா அதான் volume of the liquid capital B ஓகே இது வந்து என்ன சொல்லுவோம் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த தேர்ட் பார்த்தோன்னா இப்போ வந்து இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து V கண்டுபிடிக்கணும் V velocity of the liquid is equal to capital V okay capital V சரியா area of the into small h area of the cross section A is the area of a cross section into height of the liquid column okay இது வந்து இது மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஹைச்சும் கிடைக்கும் இது வந்து எத்தனை ஈக்குவேஷன் ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கணும் ஓகேவா இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா substituting 3 in 2 இப்போ இந்த கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து இதை அப்ளை பண்ணுவோம் ஓகேவா substituting ஒர்க் பண்ணிட்டு இதை எழுதிக்கணும் ஓகேவா இப்போ 3 in 2 வந்து இது பண்ண போகிறோம் இப்போ என்ன சொல்லலாம் ஸ்மால் m is equal to mass of the liquid is equal to rho அதை அப்படியே போடுறோம் இது வந்து p கிடையாது rho சரியா density of the liquid நேம் வந்து density of the liquid b வந்து நம்ம வந்து இது அப்ளை பண்ணுவோம் கேபிட்டல் A into small h ஓகே இது வந்து தான் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா ஃபோர்த் substituting 4 in 1 okay 4 in okay 4 in 1 இங்க எழுதுறேன் ஓகேவா இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன செய்றேன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் f m ஓடது என்ன rho a capital A small h இந்த g அதை அப்படி எழுதிடும் அதை அப்படி g வந்து அப்படி போடுறோம் இதுதான் இதோட நம்ம கிடைச்சிருக்கிறது இது இப்போ இந்த இது வந்து என்ன செய்யணும்னா இது வந்து என்ன இதில் இது பண்ணலாம் ப்ரெஷரோட ஃபார்முலா தெரியுங்களா த்ரஸ்ட் பை ஏரியா அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன த்ரஸ்ட் என்ன அதோட சிம்பிள் என்ன த்ரஸ்ட் பை ஏரியா இது வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் கேபிட்டல் F இது ஸ்மால் இது கேபிட்டல் A இப்போ வந்து F by A
எஃபோட இது என்ன கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே போடுறோம் ரோ கேபிட்டல் A ஸ்மால் h ஸ்மால் g டிவைடட் பை அந்த ஏ அப்படி சொல்லி இறக்கிடும். இப்போ ஏவும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி கிடைக்கிறது என்னன்னா ரோ ஸ்மால் h ஸ்மால் g கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து லாஸ்ட் என்ன வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இது வந்து எப்படி இட் இஸ் டிட்டர்மைன் பை அந்த 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம்? டெப்த்னு ஃபர்ஸ்ட் டெப்த்னு பார்த்தோம், செகண்ட் நம்பர் 2 என்ன பார்த்தோம்? டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் பார்த்தோம், தேர்ட் என்ன பார்த்தோம்? அசோசியேஷன் டியூ டு கிராவிட்டின்னு பார்த்தோம். இது 3 வந்து என்ன செய்யணும்னா இது வந்து டிட்டர்மைன் பண்ணணும். எது? இட் இஸ் டிட்டர்மைன் பை த density of the liquid and depth and acceleration to a gravity. இது மூணு என்ன செய்யும்? டிட்டர்மைன் பண்ணும். இதில் தான் சொல்லி இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா டுடே ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் த revising lessons. First number 1 the lesson is naming a fluids பாய்மங்கள். தமிழ் வந்து பாய்மங்கள். நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து த்ரஸ்ட்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுல த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் என்னன்னு பார்த்தோம்? ப்ரெஷர் ஃப்ளூயிட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தோம். அதுல உள்ள என்ன இருந்துச்சு? அதுல 3 விதமா இருந்தது. 3 விதமா என்னென்னலாம் இருந்தது? ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க? ஃபேக்டர் டிட்டர்மைனிங் ப்ரெஷர் இன் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஒன்று பார்த்தோம் ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் காலம் அப்படின்னு பார்க்கும். திரவ பத்திவத்தினால் ஏற்படுத்தும் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது 3 சொல்லி பார்த்தோம். இது உள்ள ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் பார்த்தோம், ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தோம், அது உள்ள 3 சப்டைப் பார்த்தோம். ஃபுல்லாக முடியுது, கவர் ஆயிடுச்சு. இது 3 பார்த்தோம். இப்போ வந்து என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா டுடேஸ் ஹோம்ஒர்க் explain the pressure in fluids. ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பிளைன் த ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். தமிழ் வந்து என்ன பார்த்தா பரவத்தினால் பாய்மத்தின் அழுத்தம். சரியா? தமிழில் வந்து பாய்மத்தின் அழுத்தத்தை நல்லா டீப்பாக கூறணும். ஓகேவா? டீப்பாக எழுதிட்டு வரணும். செகண்ட் ஒன்று வந்து derive of an expression on pressure of pressure due to a liquid column. This is second question. First question is explain the pressure due to pressure in fluids. Second is derive of an expression of pressure due to a liquid. இது வந்து என்ன டயகிராம் வரைஞ்சி அதோட எப்படி அந்த இது வந்து அந்த ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூயிட்ஸ் என்னன்னு சொல்லி எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த டயகிராம் வரைஞ்சி அதோட ப்ரொசீஜர் எழுதணும். ஓகேவா? இது வந்து டேரக்ட் அந்த ஈக்குவேஷன் அந்த டயகிராம் வரைஞ்சி அது என்னென்ன பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி அதை என்ன இது ஏன்னா என்ன ஹைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம வச்சுக்கணும். நீட்டாக கீழே லாஸ்ட் வரைக்கும் என்ன இதை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எழுதிட்டு வரணும். ஓகேவா? இதான் உங்களுக்கு இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க். அப்புறம் ஆக்டிவிட்டி பார்த்தோன்னா என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்து அது வந்து 3 ஹோல் போட்டு எப்படி நமக்கு வந்து தண்ணி எப்படி இதாகுது வெளியே வருது என்ன ப்ரெஷரில் எப்படி வருது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி நாளைக்கு கொண்டு வரணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.